ஓம் சாந்தி 1/11/2023 சாக்கார முரளி சிவபகவானுடைய இன்றைய மகா வாக்கியங்கள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், ஒருவருக்கொருவர் சகோதர சகோதரிகள். உங்களுடைய உள்ளுணர்வு மிகவும் சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகள் புரிய வைத்தால் மிகவும் நன்றாக தாக்கம் ஏற்படும்? பதில்: யார் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலர் போல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அனுபவம் நிறைந்த குழந்தைகள் யாருக்கு புரிய வைத்தாலும் அவர்கள் புரிய வைப்பதினால் நன்றாக தாக்கம் ஏற்படும். ஏனென்றால் திருமணமாகியும் தூய்மையற்ற உள்ளுணர்வு இல்லாதிருப்பது இது மிக பெரிய குறிக்கோள் ஆகும். இதில் குழந்தைகள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். முரளியின் பாடல். நம்முடைய தீர்த்த ஸ்தலம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். ஏனென்றால் குழந்தைகள்தான் தந்தையை தெரிந்திருக்கிறார்கள். குழந்தைகள் அனைவரும் குழந்தைகள்தான். அனைத்து குழந்தைகளும் பிரம்மா குமாரிகள், சகோதர சகோதரிகள். ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள். நாம் ஒரே தாத்தா மற்றும் தந்தையின் குழந்தைகள். அதாவது சிவ்பாபாவின் பேர குழந்தைகள், பிரம்மாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் இங்கு அறிந்திருக்கிறீர்கள். எப்படி லௌகீக சகோதர சகோதரி உறவில் எந்த விகார பார்வையும் இருப்பதில்லை, அதேபோல் நாம் பிரம்மா குமாரிகள், சகோதர சகோதரிகள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புரிந்திருக்கிறீர்கள். பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். எனவே சகோதர சகோதரி ஆவீர்கள். சந்நியாசமும் கூட 2 விதமாக இருக்கிறது. சந்நியாசம் என்றால் தூய்மையாக இருப்பது, 5 விகாரங்களை விடுவது. அவர்கள் ஹட்டயோக சந்நியாசிகள். இல்லறத்தில் இருப்பவர்களின் தொடர்பையே விட்டு விடுகிறார்கள். இங்கு இல்லறத்தில் இருந்து கொண்டே தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் தியாகம் செய்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. அவர்கள் ஜோதியுடன் ஐக்கியமாகிவிட வேண்டும், நிர்வாண தாமம் செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்களின் டிபார்ட்மெண்ட்டே தனிப்பட்டது. பெண்கள் நரகத்தின் வாசல், பஞ்சும் நெருப்பும் ஒன்றாக இருக்க முடியாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இங்கு தந்தை பெண்கள் சொர்க்கத்தின் வாசல், தாய்மார்கள் மீது கலசத்தை வைக்கிறேன் என்று கூறுகிறார். பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தைகளிடம் மாயையின் சண்டை ஏற்படுகிறது. இவர்கள் என்னுடைய குழந்தைகள், நான் இவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். இவர்கள் என்னுடைய குழந்தைகள், இவர்களை நான் நரகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று மாயா கூறுகிறது. இங்கு தர்மராஜரும் தந்தையின் கையில்தான் இருக்கிறார். அதாவது தர்மராஜரும் என் கையில தான், எங்காலு தான், நான் ரெக்கமெண்ட் பண்ணாதான் எல்லாம் நடக்குது, ஆகையால ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க என்ற அர்த்தத்துல சொல்லிட்டு இருக்கிறார். அதாவது எப்படி சிவபாபா தந்தையாகவும் இருக்கிறார், தாயாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், குருவாகவும் இருக்கிறார், அதுபோல கடைசியில தர்மராஜராகவும் இருப்பார். ஆனா இப்போ இன்னும் அந்த பார்ட் வரல. அந்த கடைசியில் அந்த ரூபம் மாறப்போகுது. ஆகையால அப்படி சொல்றார். ஆக யார் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் எப்படி ஒன்றாக இருந்து கொண்டே தூய்மையாக இருக்கிறோம் என்பதை மிக நல்ல விதத்தில் புரிய வைக்க வேண்டும். ஹட்டயோகி சந்நியாசிகள் செய்ய முடியாத காரியத்தை தந்தை செய்வித்து கொண்டிருக்கிறார். அதாவது சன்னியாசிகள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க இந்த விஷயத்துல. இங்க வரக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே தூய்மையா இருக்காங்களா, தூய்மையை கடைபிடிக்கிறாங்களா, ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா சகோதரர்கள் அல்லது அதர் குமார்ஸ் இருந்துருவாங்க. அவங்கள யாரும் கேள்வி கேட்கறதில்ல. ஆனா தாய்மார்களுக்கு பர்மிஷன் கிடைக்கணும் இல்லையா? அதனால இல்லறத்துல இருக்கிறாங்க, பந்தனத்துல இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே இப்படி இருக்காங்களான்னு ஆச்சரியப்படுறாங்க. குழந்தைகளின் புத்தி இன்னும் அந்த அளவிற்கு விஷாலமானதாக ஆகவில்லை. அவ்வளவு கவனம் இருப்பதில்லை. ஏதாவது ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். அதாவது ஒரு தந்தையின் குழந்தைகள் பிகேஸ், பிரம்மகுமார், பிரம்மகுமாரின்னு சொல்லிட்டு தேக பார்வை அல்லது அந்த விகார பார்வை அல்லது உள்ளுணர்வுலே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னா, அதுக்கு பாபா இன்னும் கவனம் இல்ல. அந்த அளவிற்கு கவனம் இல்ல. எப்படி லௌகீகத்துல ஒரு சகோதரி மீது கெட்ட பார்வை போச்சுனால எவ்வளோ குற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதுபோல கவனம் இருக்கிறதில்ல. அதனால ஏதாவது ஒரு நோய், தேக அபிமானத்தின் நோய் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றார். ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதர சகோதரிகள் விகார சிந்தனை வந்தது என்றால் அவர்களை என்னவென்று சொல்வது? அவர்கள் நரகத்தில் இருப்பவர்களை விடவும் 1000 மடங்கு விகாரிகளாக கருதப்படுவார்கள். குழந்தைகளுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறது. யார் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மிகுந்த உழைப்பு இருக்கிறது. உலகம் இந்த விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. இப்போது நீங்கள் நாம் பிரம்மாவின் குழந்தைகள் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். சிவ்பாபாவிடமிருந்து ஞானத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். நாம் தந்தையிடம் இருந்து தூய்மை, சுகம், சாந்தி, ஆரோக்கியம், செல்வம் அனைத்தையும் எடுக்க வந்திருக்கிறோம். இதில் முதன்மையானது தூய்மை என்பது குழந்தைகளுக்கு தெரியும். அதாவது சுகம், சாந்தி, ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே வேணும்னா அதுக்கு முதல்ல தூய்மையாக இருக்கணுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். ஆக இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தூய்மையாக இருக்கும் குழந்தைகள் சொற்பொழிவு ஆற்றினால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இது புதிய விஷயம். இது சுயராஜ்யத்திற்கான ராஜயோகம். இல்லறத்தில் இருந்து கொண்டே நாம் ஜீவன் முக்தி, அதாவது சத்கதி அடைய வேண்டும். ஆக தன்னை ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் சகோதர சகோதரிகள். ஒருவருக்கொருவர் மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். நாம் முழு உலகத்தையும் லவ்லியாக, அதாவது அன்பானதாக ஆக்குகிறோம். ராமராஜ்யத்தில் சிங்கமும் ஆடும் ஒன்றாக நீர் குடித்து கொண்டிருந்தது. ஒருபோதும் சண்டை போட்டுக்கொள்ளவில்லை. ஆக குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க உலகத்தை லவ்லியாக மாத்திட்டு இருக்கிறீங்க. ஆகையில உங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்கணும் அப்படின்றார். தந்தை ஆத்மாவிற்கு கற்றுத்தருகிறார். ஆத்மாக்களாகிய நாம் ஷரீரத்தின் மூலம் படிக்கிறோம் என்று நினைக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஆத்மா அபிமானியாக ஆக வேண்டும். நாம் ஆத்மாக்கள், அவர் பரமாத்மா. ஆத்ம அபிமானி ஆகுங்கள் என்று தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகிறார். தேக அபிமானத்தில் வருவதினால் மாயையின் யுத்தம் நடக்கும். இது மிக உயர்ந்த குறிக்கோள். அதாவது உயரத்தில் ஏற வேண்டி இருக்கிறது. எனவே ஞான சிந்தனை செய்ய வேண்டும். அமிர்த வேளையில்தான் நன்றாக ஞான சிந்தனை செய்ய முடியும். ஞான சிந்தனை செய்ய செய்ய தந்தையை போல் ஆகிவிடுவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் முழு ஞானத்தையும் புத்தியில் வைக்க வேண்டும். இல்லற விஷயங்களில் இருந்து கொண்டே ராஜயோகம் கற்க வேண்டும். அனைத்தும் புத்தியின் வேலையாகும். புத்தியில்தான் தாரணை ஆகிறது. இல்லறத்தில் இருப்பவர்கள் மிகவும் உழைக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் இன்றைய நாட்களில் தமோ பிரதானமாக இருக்கும் காரணத்தினால் மிகவும் அழுக்கானவர்களாக, அதாவது விகாரிகளாக,
மோசமானவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். மாயா அனைவரையும் காலியாக்கி விட்டது. ஒரேயடியாக சாப்பிட்டு விடுகிறது. தந்தை வந்திருப்பதே மாயை என்னும் மலைப்பாம்பின் வயிற்றிலிருந்து வெளியே எடுப்பதற்காகத்தான். வெளியேற்றுவது மிகவும் கடினமாக இருக்கிறது. எனவே இல்லறத்தில் இருப்பவர்கள் அவர்களுக்கு ஆன்மீக ஜொலிப்பை காட்ட வேண்டும். யார் பழையதிலும் பழையவர்களோ அவர்கள்தான் புதியதிலும் புதியவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். பாபா நம்மை புதுப்பித்து புதியவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். மற்றவர்களுக்கும் முதலில் இது சிவாய நமக, பகவானுடைய மகா வாக்கியம் என்பதை புரிய வையுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், நாம் ஆத்மாக்கள், சகோதர சகோதரிகள். இந்த நிச்சயத்தின் மூலம் தூய்மையின் விரதத்தை கடைபிடித்து ஒருவருக்கொருவர் மிக அன்பாக இருக்க வேண்டும். அனைவரையும் அன்பானவர்களாக ஆக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், விஷால புத்தியுடையவராகி ஞானத்தின் ஆழமான ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். சிந்தனை கடலை கடைய வேண்டும். மாயையின் யுத்தத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஆத்ம அபிமானியாகி இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், ஞான அமிர்தத்தின் மழை மூலம் மகான் ஆகக்கூடிய இறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஆகுங்கள். குழந்தைகளாகிய உங்கள் மீது பாபா ஞான அமிர்தத்தின் மழை பொழிந்து இறந்து போனவர்களை மகானாக ஆக்கிவிட்டார். எரிந்து கொண்டிருக்கும் சிதையிலிருந்து தூக்கி இறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக ஆக்கிவிட்டார். ஞான அமிர்தத்தை பருக வைத்து அமரர் ஆக்கிவிட்டார். மனிதர்கள் பகவான் இறந்தவர்களையும் உயிர் தெழ செய்வார் என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்படி செய்வார் என்பதை அறிந்திருக்கவில்லை. இதற்கு முன்பு தேக அபிமானத்தின் காரணமாக இறந்து போன பிணங்கள் போல் இருந்தவர்களை, அதாவது இறந்தவர்களை மகானாக ஆக்கிவிட்டார் என்ற குஷி இப்பொழுது உங்களுக்கு இருக்கிறது. ஸ்லோகன், தர்மத்தில் நிலைத்திருந்து கர்மம் செய்யக்கூடியவர்கள்தான் தர்மாத்மா ஆவார்கள். ஓம் சாந்தி. இந்த மாதத்திற்கான அவ்வியக்த சமிகையின் தலைப்பு, ஆசீர்வாதங்களை கொடுங்கள், ஆசீர்வாதங்களை பெறுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை, ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கு யார் சக்தியற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பெறுவதற்கான சக்தி கொடுங்கள். குணங்கள் மற்றும் சக்திகளின் ஒத்துழைப்பு கொடுங்கள். இந்த ஆசீர்வாதங்கள் லிஃப்டை விடவும் மிகவும் வேகமாக செல்லும் ராக்கெட்டாக இருக்கிறது. பிறகு நீங்கள் தன்னுடைய முயற்சிக்காக நேரம் கொடுக்க வேண்டி இருக்காது. ஆசீர்வாதங்களின் ராக்கெட் மூலம் பறந்து சென்று விடுவீர்கள். அதாவது உங்களிடம் ஆசீர்வாதங்கள் இருந்ததுன்னா நீங்க பிரத்யேகமா தனக்காக முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த ஆசீர்வாதங்கள் என்கிற ராக்கெட் மூலமா பறந்து கொண்டே இருப்பீங்க அப்படின்றார். முயற்சியின் உழைப்பிற்கு பதிலாக சங்கமத்தின் பிராப்தியின் அனுபவம் செய்வீர்கள். தன்னுடைய முயற்சியின் நேரத்தையும் கூட மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதில் ஈடுபடுத்துவீர்கள். அப்போது உங்களுடைய முயற்சி தானாகவே சேமிப்பாகிவிடும். ஓம் சாந்தி.